ஹலோ கைஸ், நான் பவர் டாபிக் டைப்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன். அதாவது ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எத்தனை வகையில் டைப் இருக்குது, எதனால் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட் டாப்பிக்கில் போனவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் ஆஃப் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் ஸ்கேல் ஆஃப் பிஸ்னஸ் ஆப்ரேஷன். அதாவது அவங்களுடைய பிஸ்னஸ் ஆப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி வாங்க, ஃபஸ்ட் டைப் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைப் என்ன பார்த்தீங்கன்னா நார்மல் ரிஜிஸ்ட்ரேஷன், நார்மல் டேக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் டைப் அப்ளிகபிள் ரெகுலர் பிஸ்னஸ், நார்மலாக பிஸ்னஸ் பண்ணுறது இந்த டைப் வந்து அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஸோ சப்ளைங் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், வாட் எவர் இஸ் அவங்க குட்ஸ் சப்ளை பண்ணாலும் சரி, சப்ளை கொடுத்தாலும் சரி, எது பண்ணாலும் அவங்க வந்து இந்த நார்மல் டேக்ஸ் பே ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு தான் வரும். ஓகேங்களா? ஸோ நார்மல் டேக்ஸ் பே ரெக்கார்ட் டு ஃபைல் ரெகுலர் ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது அவங்க ரெகுலராக ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அது என்னென்ன ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா சச்சஸ் ஜிஎஸ்டிஆர் 1, அதாவது அவுட்வர்ட் சப்ளைஸ் எவ்வளோ பொருள் அவங்க சேல் பண்ணியிருக்காங்க தான் ஜிஎஸ்டிஆர் 1 சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 3B. ஜிஎஸ்டிஆர் 3B பார்த்தீங்கன்னா மந்த்லி சம்மரி ஆஃப் ரிட்டர்ன்ஸ், மந்த்லி வந்து எவ்வளோ அவங்களுக்கு இன்புட் வந்திருக்கு, அதில் வந்து எவ்வளோ அவுட்புட் போயிருக்கு, மிச்சம் அவங்க எவ்வளோ டேக்ஸ் கட்டணும், மாதிரி 3Bயில் வரும். ஓகேங்களா? ஃபைனல் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 9 ஆனுவல் ரிட்டர்ன், வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்க பே பண்ணணும். ஓகேங்களா? அதாவது ஃபைல் பண்ணணும், நாங்கள் இவ்வளோ வந்து இந்த மந்த்தில் இவ்வளோ பண்ணியிருக்கோம், மந்த் வைஸ் போட்டு அப்புறம் டோட்டலாக இயருக்கு போகணும். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா த்ரெஷ்ஹோல்ட் மேண்டரி ரிஜிஸ்ட்ரேஷன் வேரிஸ் டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஃபார் டிஃப்ரெண்ட். அதாவது நார்மல் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் சொல்கிற ஒரு வீடியோ பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோ சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த லிமிட்டை தாண்டினவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அதான் நார்மல் ரிஜிஸ்ட்ரேஷன். அதில் பண்ணவங்க ஒன்று கவர்மெண்ட்டே பண்ணிவிட்டோம், இல்லை நம்ம போய் பண்ணணும், நமக்கு ரிக்வஸ்ட் பண்ணாங்க நம்மளே பண்ணுறது தான் வந்து நம்ம வந்து அந்த பெனால்ட்டிலாம் அவாய்ட் பண்ணாமல் இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக நார்மல் ரிஜிஸ்ட்ரேஷன் நார்மலாக எல்லாரும் பண்ணுற மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷன் ஸ்கீம் ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ காம்பன்சேஷன் ஸ்கீம் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ பிஸ்னஸ் வித் டர்ன் ஓவர் பிலோ த சர்டன் த்ரெஷ்ஹோல்டு, அதாவது இவங்க வந்து அந்த த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டை தொட்டுருக்குன்னு அவசியம் இல்லை, இவங்க பிலோ த த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் தான் இருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் காம்பன்சேஷன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து ஆப்டிமைசேஷன் காம்பன்சேஷன் ஒத்துக்கு போகிறோம். ஓகேங்களா? ஸோ அண்டர் த ஸ்கீம், இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பே ரெக்யூட் டு பே ஜிஎஸ்டி, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பே பண்ணி ஆகணும். இந்த ஸ்கீம் காம்பன்சேஷன் ஸ்கீம் ஃபிக்ஸட் ரேட் ஆகுது ஒரு டர்ன் ஓவர், அதாவது அவங்க டர்ன் ஓவரில் ஃபிக்ஸட் ரேட். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க 1 லட்ச ரூபா டர்ன் ஓவர் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு 5% 6% அது வந்து அவங்க ஒரு ஃபிக்ஸடாக வந்து அவங்க பே பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி. ஓகேங்களா? ஸோ நாட் எலிஜிபிள் ஃபார் கிளைம் இன்புட் டேக்ஸ் ரேட், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் டேக்ஸ் ரேட் இவங்க கிளைம் பண்ண முடியாதுன்றாங்க கம்பல்சரி கீழே இருக்க. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீட் டு ஃபைல் சிம்பிளிஃபைடு குவார்டர்லி ரிட்டர்ன்ஸ் சச் ஜிஎஸ்டிஆர் 4, இவங்க பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபைடான ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணலாம், ஜிஎஸ்டிஆர் 4ன்றாங்க. ஸோ இந்த காம்பன்சேஷன் கீழே வந்து யார் பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் தான் வருவாங்க. ஓகேங்களா? ஆல்கஹால் சேல் பண்ணாத இருக்கிற ரெஸ்டாரண்ட்லாம் இந்த கீழே வருவாங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாலண்டரி ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ வாலண்டரி ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி பார்த்தீங்கன்னா ஸோ பிஸ்னஸ் வித் டர்ன் ஓவர் பிலோ த மேண்டரி ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுது, அதாவது அந்த கவர்மெண்ட்ஸோட த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் கீழே அவங்க இருக்கிறவங்க சூஸ் த ரிஜிஸ்டர் வாலண்டரி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் வாலண்டரி ரிஜிஸ்டர் பண்ணுறேன், எனக்கு தேவைப்படுது சொல்லிட்டு விசிட் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, அவங்க எதுக்காக வாலண்டரி ரிஜிஸ்டர் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஸோ வாலண்டரி ரிஜிஸ்ட்ரேஷன் அவ்வளோ பிஸ்னஸ் டு அவைல் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் இன்புட் டேக்ஸ் ரேட். அவங்க வந்து வாலண்டரி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அந்த இன்புட் டேக்ஸ் ரேட் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஐடிசின்னு சொல்லுவாங்க, இன்புட் டேக்ஸ் ரேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் பொருள் வாங்கினா அவங்க பே பண்ண ஜிஎஸ்டியில் மைனஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட்னா இன்டர்ஸ்டேட் ரேட், அதாவது மற்ற ஸ்டேட்டுக்கு கூட பொருட்கள் வந்து சேல் பண்ணுறதுக்கு ஜிஎஸ்டி வந்து அவசியமானதாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாலண்டரி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஒரு பொருள் சேல் பண்ணணும், இப்போ காமர்ஸில் சேல் பண்ணணும்னாலும் அந்த ஜிஎஸ்டி வந்து மேண்டரியாக இருக்குது ஃபார் பிஸ்னஸ் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ரெசிடென்ட் டேக்ஸபிள் பர்சன் ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது என்ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நான் ரெசிடென்ட் டேக்ஸபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா நான் ரெசிடென்ட் டேக்ஸபிள் பர்சன் ஹூ ஒகேஷனலி இந்த அண்டர்டேக் ட்ரான்சாக்ஷன், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்போனா சமயம் தான் ட்ரான்சாக்ஷன் வந்து அண்டர்டேக் பண்ணுவாங்க. ஜிஎஸ்டி இந்தியா ரிகார்ட் டு ரிஜிஸ்டர்ன்றது ரிஸ்க் கேட்டகரி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தி நீட் டு அப்பாயிண்ட் ஆத்தரைஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவில் ஒரு ஆத்தரைஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து அவங்க அப்பாய் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ கம்பல்சரி பர்பஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கையாக அவங்க வந்து ஒரு ஆத்தரைஸ் பர்சனை வந்து அப்பாயின் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க பேசி. ஓகேங்களா? ஏன்னா அந்த நான் ரெசிடென்ட் டேக்ஸபிள் பர்சன் கீழே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா ஜிஎஸ்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஷுவல் டேக்ஸபிள் பர்சன் ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ கேஷுவல் டேக்ஸபிள் பர்சன் பற்றி நம்ம தனியாக வீடியோ போட்டிருப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹூ அண்டர்டேக் ஒகேஷனல் டேக்ஸபிள் ட்ரான்சாக்ஷன், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏன்னா நான் ரெசிடென்ட் மாதிரி கிடையாது, இவங்க வந்து எப்போனா ஃபார் எக்ஸாம்பிள் எதனா ஒரு சின்ன பர்பஸ்க்காக வருவாங்க, வித்தின் 90 டேஸ்க்குலாம் அவங்க ஒர்க் முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து அந்த ஷார்ட் பீரியடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இது யூஸ் பண்ணாங்க கேஷுவல் டேக்ஸபிள் யூஸ் பண்ணால் எங்களுக்கு வந்து தனி பிளேஸ் இருக்காது. ஓகேங்களா? ஒர்க் பண்ண ஒரு பிஸ்னஸ் சொல்லிட்டு ஹூ அண்டர்டேக் ஒகேஷனல் டேக்ஸபிள் ட்ரான்சாக்ஷன், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒகேஷனலாக தான் வருவாங்க. ஜெரிடக்ஷன் தே டூ நாட் ஹேவ் அ ஃபிக்ஸட் பிளேஸ் ஃபார் பிஸ்னஸ், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் பிளேஸ் பிஸ்னஸே இருக்காது, வந்து 90 டேஸ்க்குள்ளே வந்து போயிடுவாங்க. ஓகேங்களா? தே ஆர் ரிக்வயர்ட் டு ஆப்டைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பீரியட் ஆஃப் த ட்ரான்சாக்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ட்ரான்சாக்ஷன் ஒரு சர்வீஸுக்கு ஒன்று பொருள் வைக்கிறோன்னா அந்த பீரியட் மட்டும் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா input service distributor business entity that receives invoices input services distribute the credit along all branches or units. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, அதுக்கு நிறைய பிரான்ச் இருக்குது. ஸோ நிறைய பிரான்ச்சில் வந்து சேல் பண்ணுற குட்ஸ் அப்புறம் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுற பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இன்வாய்ஸ் வந்து ஒரு ஹெட் ஆஃபீஸ் தான் போதும் வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா
அந்த இன்புட் ரேட்டை வந்து அந்த இன்புட் டேக்ஸ் ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த பிரான்ச்சுக்கு இவ்வளோ இன்புட் டேக்ஸ் ரேட் இந்த பிரான்ச் மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அதை பண்ணுறவங்களும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் இவங்களும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ ஐஎஸ்டி ஆர் ரிக்வயர்ட் டு ரிஜிஸ்டர் அண்டர் ஜிஎஸ்டி பர்பஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டிங் த இன்புட் டேக்ஸ். அவங்க வந்து அந்த ஜிஎஸ்டி டேக்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கே அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க பேசிக் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் டிரைவ்ட் ரிசோர்ஸ் அது டேக்ஸ் கலெக்டட் ரிசோர்ஸ் அது ஷார்ட் ஃபார்ம் வந்து டிடிஎஸ் டிசிஎஸ் நம்ம ஷார்ட்டாக சொல்லலாம் ஓகேங்களா. பேசிக்காக அது இதெல்லாம் தெரிஞ்ச கான்செப்ட் தான் மோஸ்ட்லி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைடு பர்சன்ஸ் லைக் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் லோக்கல் அத்தாரிட்டிஸ் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் ரிக்வயர் டு டிடெக்ட் டிடிஎஸ் அண்ட் கலெக்ட் டிசிஎஸ் அண்ட் ஜிஎஸ்டி ஆக்ட். அதாவது பார்த்தீங்கன்னா டிடெக்ட் டிடிஎஸ்னா நம்ம ஒரு பொருளுக்கு வாங்கிட்டு காசு நம்ம கொடுக்கும்போது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு காசு கொடுக்கும்போது நம்ம காசு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 lakhs கொடுக்குறோன்னா 50,000 பிடிச்சிட்டு 4,50,000 கொடுப்போம் ஓகேங்களா. ஸோ டேக்ஸ் கலெக்டட் ரிசோர்ஸ் டேக்ஸ் கலெக்டட் ரிசோர்ஸ்னா இப்போ வந்து நம்ம ஒருத்தங்கிட்ட காசு வாங்குறோன்னா அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க 5 lakh கொடுக்குறாங்கன்னா நான் 5,50,000 தான் வாங்குறேன். ஏன்னா நான் டிசிஎஸ் வாங்கி அவங்க பேரில் பேங்க்கில் கட்டுறோம். நாங்கள் பிடிக்கிற காசும் இங்கே வாங்குற காசும் எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்க பேரில் அவங்க பேன் நம்பரில் நான் பேங்க்கில் கட்டிடணும் ஓகேங்களா. அவங்க தான் அதை இன்கம் டேக்ஸ் கட்டும்போது அதை வந்து கிளைம் பண்ணிவாங்க ஓகேங்களா. ஸோ பேசிக்காக அந்த டிடிஎஸ் யூசிபி தான் ஒர்க் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து இது பட்டத்துக்கும் அவங்க ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணி சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ திஸ் டு அப்ளை ரெஜிஸ்ட்ரேஷன் செப்பரேட்லி டிடிஎஸ் ரிஜிஸ் கம்பெனிஸ். அதான் பார்த்தீங்கன்னா இவங்க செப்பரேட்டாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அந்த டிடிஎஸ் ரிஜிஸ் கம்பெனிஸ்க்காக சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த யூனிக் ஐடென்டி நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ யூஎன்எஸ் இஸ் இஷ்யூடு ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சிஸ் ஓகேங்களா. வந்து ஸ்பெஷலைஸ்டான ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூஎன் கொடுப்பாங்க சொல்கிறாங்க. ஸோ எம்பசிஸ் அண்ட் அதர் நோட்டிஃபைட் பர்சன்ஸ் ஆர் நாட் லேபிள் டு பே ஜிஎஸ்டி எலிஜிபிள் ரீஃபண்ட் டேக்ஸ் பெய்டு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எதுக்காக பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் இவங்க வந்து ஜிஎஸ்டிக்கு எலிஜிபிளாக இருக்க மாட்டாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரீஃபண்ட்லாம் வந்து பார்த்தீங்களா ஜிஎஸ்டி ரீஃபண்ட் இல்லைனா அதர் டேக்ஸ் ரீஃபண்ட் வந்து இங்கே எலிஜிபிளாக இருப்பாங்க. அதுக்கு வந்து இவங்க இது யூஏஎன் வாங்கி வச்சுருன்னு சொல்கிறாங்க பேசி ஓகேங்களா. ஸோ இந்த நேட் டு ஆப்டைன் யூஏஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் டு கிளைம் ரீஃபண்ட்ஸ் அந்த ரீஃபண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணுறதுக்காக இந்த ஜிஎஸ்டிஷன் நாங்கள் பண்ணிடணும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். அதே விருதும் உங்கள் பாலா.